ஹலோ, எங்கெங்க ஓடுறீங்க? இந்த மாதிரி மறைஞ்சிருந்து பொண்ணுங்களை பார்க்கறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உங்க டான்ஸை தான் பார்த்தேன். வெரி நைஸ். இப்போ உங்க டான்ஸுக்கும் நான் ரசிகன் ஆயிட்டேன். நான் உங்களை கிண்டல் பண்ணி பாடினது தப்பா தோணலையா? உங்க விஷயத்துல எதுவுமே எனக்கு தப்பா தோன்றது இல்ல. ஏன் திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? இப்பெல்லாம் உங்க குறும்புத்தனமும் உங்க விளையாட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. பின்ன அப்ப ஏன் என்ன கவுண்டியால அடிச்சீங்க? இட் இஸ் பேட் மேனர்ஸ். இனிமே நீங்க வேற எந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் யோசிச்சு நடங்க. வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்க டைம் எங்க இருக்கு? இந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் விளையாடுவேன். ஏன்? நான் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லட்ட பிரேம் பையா, பல பரீட்சைக்கான நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் மரத்துல ஏறி உரிய அடிச்சிடு. 1 2. இங்க யாரும் இல்லையே. என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலம்மா. ஹலோ, shit, I love her. Yes. பூஜா, சித்தப்பா எங்க? ஸ்டடி ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம்? கொஞ்சம் வா சொல்றேன். கம். சித்தப்பா, இங்க பாருங்க. ஃபாரின்ல இருந்து இப்பதான் ஃபேக்ஸ் வந்தது. நம்ம புது ஸ்கீம் அங்க இருக்கிற நம்ம கொலாபரேட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Wow, you have done it. அம்மா, இந்த ஸ்கீம் நீங்க பிரேமுக்காக கட்ட போற ஃபேக்டரியோட தானே? எல்லாம் ராஜேஷோட உழைப்புல உருவானதுதான். பலே பலே. பூஜா, ஃபைனல் டிஸ்கஷனுக்காக அவங்க என்ன வர சொல்லிருக்காங்க. சுரேஷ் சார், ஃளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் சார். அறிவு, லக்கேஜ் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேனே. நீங்க சாப்பிட அண்ணி ஏதோ பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பூஜா, எதுக்குமா இதெல்லாம்? பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லைன்னா இந்த ஓவர் கோட்டிங் எடுத்துட்டு போனோம். சொல்லமா ராஜேஷ்? சித்தப்பா, இந்த ராத்திரி வேலையில நீங்க ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வரணும்? ஏன் வந்தா என்ன? டஃபியும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம போட்டோம்னா அது போட்டதுதான். அதுல ராஜேஷ், அங்க வந்தா உன்னை வழி அனுப்புற மாதிரி இருக்கும்ல. நான் போய் வண்டியில வெயிட் பண்றேன். ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க. கம் ஆன் டஃபி. வரேன். டேக் கேர். என்னாச்சு பிரேம்? பூஜா அன்னைக்கு எந்த சமயத்துல வேணாலும் டெலிவரி நடத்தலாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப முக்கியமா வேண்டியது உங்க துணை தான். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டு இந்த தம்பிக்காக ஃபாரின் போறீங்களே, உன் கவலை இதானா? என் கூட வா. பூஜா, ஓ மைத்துனர் என்ன சொல்றாருன்னு கேளு. என்னன்னு சொல்லு பிரேம். என்ன விஷயம்? எந்த நேரத்துல வேணும்னாலும் உனக்கு டெலிவரி ஆகலாமா? அப்படிப்பட்ட நிலைமையில நான் இவனுக்காக ஃபாரின் போறேனேன்னு கவலைப்படுறான். பிரேம், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நீ உன் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு முன்னேறணும், நல்லவன்னு பேர் எடுக்கணும். அந்த கனவை நினைவாக்கத்தான் உன் கண்ணை இன்னைக்கு ஃபாரின் போறாரு. என்னோட புள்ள மாதிரி நீ இந்த வீட்டுல இருக்கிறப்ப கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்தவித அவசியமும் இருக்காது. என் மகனை விட எனக்கு ஒரு பெரிய துணை வேணுமா என்ன? வாங்க போலாம். பலே பலே. இன்னைக்கு உன் சமையல சாப்பிட்டு நான் அசந்து போயிட்டேன் நிஷா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க ரெண்டு பேர்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் சொல்லி வச்ச மாதிரி பொருந்தி இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, ராஜேஷ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது லெட்டர் கிட்ட போட்டானா? அவன் இன்னைக்கு என்னோட போன்ல பேசினான். வேலை முடிகிற நிலைமையில இருக்கான். அப்ப சீக்கிரம் வந்துருவான்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் எனக்கு தேவையான ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கேன்.
உனக்கு வேற வேலையே இல்லையா பாக்கியவதி? அவன் பிசினஸ்க்காக போயிருக்கான். அவன்கிட்ட நெல் பாலிஷ் லிஸ்ட தந்திருக்கீங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? அவன் எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ரொம்ப செல்ல புள்ளதான். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையா? நீங்க முணுமுணுக்கிற மாதிரி பேசுற அவ்வளவு எனக்கு புரியாம இல்ல. என்ன முட்டாள் மட்டும் நினைச்சிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். தேங்க் யூ. வரேன் பூஜா. நான் போயிட்டு வரேன். இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் நிஷா. சமயத்துல வந்து என்ன காப்பாத்தின. இல்லன்னா மாமி என் கழுத்தை புடிச்சு ஒரு உலுக்கு உலுக்கி விட்டுருப்பா. சரி அப்ப நான் வரேன். குட் நைட் குட் எவ்ரிபடி. நைட். குட் நைட். உட்காருமா. பூஜா போய் படுத்துக்கமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க அங்கிள். பிரேம் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையே. அவனுக்கு ஆபீஸ்ல வேலை ஏதாவது இருந்திருக்கும். ராஜேஷ் ஃபாரினுக்கு போனதுல இருந்து ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவன் தானே பாத்துக்கிறான். அவன் வரத்துக்கு நேரம் ஆகலாம். செண்பகம், பூஜா ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க. நிஷா, நீ உடனே ஒரு ஃபோன் பண்ணி பிரேம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பியாச்சான்னு கேளு. இதோ இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இத 10th நம்பர் பிளாக்ல ஷூட் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாரு? சொல்லுங்க. உங்க பாசமுள்ள அண்ணி நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்க சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும். சாப்பிட்டுட்டு அண்ணியை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. அறிவு எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங். எஸ் மிஸ்டர் ராமநாதன், மிஸ்டர் டிசூசா, லெட்ஸ் கண்டினியூ. மம்மி ஃபோன் பண்ணாங்க. சாரி, ஒர்க் சமயத்துல விளையாடக்கூடாது. பிளாக் நம்பர் 10 has got to be a service station. This is my home. My home is very beautiful. அறிவு, Prem to be வந்துட்டீங்களா? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணி தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. குட். சாப்பாடு எடுத்து வைக்கிட்டீங்களா? சீக்கிரம் எடுத்து வை, பசி வயித்து கிள்ளுது. இதோ எடுத்து வைக்கிறேன். நிஷாஜி, நிஷாஜி, நான் போய் கிச்சன்ல பரோட்டா சொல்றேன். ஆமாம், தூங்கலையா நீங்க? ஏன் தூங்காம இருக்கீங்க? உட்காருங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. கூட்டு பொரியலை செலக்ட் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களே, ஆபீஸ்ல எப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்க? இதுல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா. எப்படி எனக்கு அல்வா பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, அனல் பறக்கும் பரோட்டா தயார். ஓஹோ, இந்த அல்வா விஷயத்த சொன்னது நீதானா? உங்க மனசுக்கு பிடிச்சது என்னன்னு இவங்க வந்து என்கிட்ட கேக்குறப்போ சொல்லாம இருக்க முடியுமா என்னால? இன்னைக்கு சமையல் இவங்க தான் பண்ணாங்க. அப்படியா? ஒன் டேஸ்ட், நல்லா சாப்பிடுங்க. எனக்கு தூக்கம் வருது நிஷாஜி, நான் போய் தூங்குறேன். வாட் அஃபி, இது ஸ்லிப்பிங் டைம். இங்க என்ன வேலை உங்க முட்டாள். குட் நைட், குட் நைட். என்ன மாயமோ தெரியல நிஷா, இன்னைக்கு தான் இவ்வளவு டேஸ்டான அல்வா சாப்பிடுறேன். நான் பொய் சொல்லல, நிஜம்தான். என் மனசுல பட்டதை நான் இப்ப சொல்றேன். நான் உங்க பாட்டுக்கு ரசிகன், டான்ஸுக்கு ரசிகன். அது மட்டும் இல்ல, இப்ப உங்க சமையலுக்கும் ரசிகன் ஆயிட்டேன். நிஷா, என் கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. ஏன் தூங்காம இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. சாப்பிடுறப்ப ரொம்ப பேசுவீங்க நீங்க. ஓ ரியலி? இஸ் தட் சோ? ஐ அம் சாரி. உங்ககிட்ட இன்னொரு கெட்ட பழக்கமும் இருக்கு. ஏதாவது சொன்னா உடனே அதை ஒத்துக்கிறீங்க. உங்களை புரிஞ்சுக்க முடியல. உங்ககிட்ட ஏதாவது பேசினா பேசக்கூடாதுங்கிறீங்க. நான் பேசாம இருந்தா பேச சொல்றீங்க. இப்போ உங்களை ஒண்ணு கேட்க போறேன். நான் உங்களுக்கு என்ன வேணும்?
ஆஹா ரங்கராஜன், இந்த பிளான ஒரு சின்ன ரூம்ல போட்டேன். மாப்பிள்ள அந்த பிளானுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பிரேம் அதை ஒரு பெரிய லெவலுக்கு உயர்த்தி காட்டுவான். பிரேம் முழு கவனத்தோட வேலை செய்யணும். உன் ஃபேக்டரி திறப்பு விழாக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஏன் அங்கிள் எங்க போறீங்க? ஊருக்கு புறப்படுறோம். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் எடுத்திருக்கோம். என்னது? ஏன் இப்படி அதுக்குள்ள டிக்கெட் எடுத்தீங்க? நாங்க மாப்பிள்ளை வரட்டும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்துட்டோம், அதான் கிளம்புறோம். போய் ஏதாவது செஞ்சு அவங்களை நிறுத்துங்க. பிரேம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ப்ரொஃபசர் ஊருக்கு போறாராம்ல? அதுவும் இன்னைக்கே. இன்னைக்கா? இங்க பாரு ரங்கராஜ், ஒரு நிமிஷம் இரு. அவர்கிட்ட நீ போக வேண்டாம்னு சொல்லலையா? சித்தப்பா சொல்லவே இல்லை அங்கிள். அட அது இல்லப்பா, அவர் ஈவினிங் ட்ரெயினுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாரு. அந்த டிக்கெட்டை கேன்சல் கூட பண்ணலாம்ல? Cancel கூட பண்ணலாம்ல? இவர் விடுங்கப்பா, அவர் எப்படி போறாரு நான் பாக்குறேன். சொல்லுங்க கேளுங்க. கொஞ்சம் இருங்க டாக்டர். நீங்க கம்மு நீங்க இருங்க. பிரேம், என்னது முதலாளி, அடடே வாங்க டாக்டர் சார், ப்ளீஸ் கம் இன். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமா டாக்டர் சார், இத்தனை நாள் இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணி அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க. டிக்கெட் அறிவு, இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. கேன்சலா? ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்றீங்க? நேத்து தான் உங்க மருமகன் வந்தாரு, அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படிங்க? என் மனசுல இங்க 4-5 மாசம் இருந்துட்டு போனதான் ஆசை. ஆனா இவ ஏங்க என்னங்க இது, சம்மந்தி வீட்டுல வந்து நீங்க? அடடா, இது நம்ம சம்மந்தி வீடுங்கிறது இப்பதான். முதல்ல இது என் ஃப்ரெண்டோட வீடு, அதை தெரிஞ்சுக்க. சம்பந்தி, நீங்க எங்க மேல கோவப்பட்டாலும் சரி, இன்னைக்கு உங்களை போக விடுறதா இல்ல. ஒரு நாள் ராஜேஷ்காக தங்கிட்டு போங்களேன். ஆண்டி போகாதீங்க ப்ளீஸ். மம்மி ஒரு நாள் தங்குங்களேன், நிறைய வேலை இருக்குமா? ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். சரி. இந்த லகேஜ் எல்லாத்தையும் உள்ள போட்டுறேன். 1 மினிட். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன அங்கிள்? இன்னைக்கு யாரும் தூங்க கூடாது. ராத்திரி முழுக்க எல்லாரும் ஒரே ஜமாவா இருக்கணும். டா, 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 டாய். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அங்கிள், ஜமாவை எப்படி ஜமாய்க்கிறோன்னு. அத்தனை பேர் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இரவு நேரம் இதயங்களில் ஜமா ஜமா, இந்த நேரம் பாடி நான் அசத்திடுவேன் யமா யமா. உங்க கவிதை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு விளையாட முடுக்குவாங்க. ஏப்பா பிரேம், எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? என்ன பண்றதுன்னு சொல்லுப்பா. ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா. அட்டென்ஷன் எவ்ரிவன். ரொம்ப ஈஸியான கேம் இது. அங்க முத்து சார் பாட்டு போடுவாரு. இந்த தலகாணியை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் போடணும். பாட்டு நிக்கிற சமயத்துல இந்த தலகாணி யார் கையில இருந்தாலும் அவங்க மாட்டினாங்க, அவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன வேணாலும் செய்ய சொல்லலாம், அவங்களும் செஞ்சாகணும். ஓகே? ஜில் ஜில் ஆண்டி, எங்க நழுவுறீங்க? முதல்ல உங்களை தான் இப்ப மாட்ட வைக்கணும். அதா பர்சு, நான் மாட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க. அதா பர்ஜே, நான் போய் அங்க உட்கார்ந்து யார் சீட்டிங் பண்றாங்கன்னு கவனிக்க போறேன். உன்னை இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். என்ன ஸ்டைலு! ப்ரொஃபசர் சார், எங்க பக்கத்து வீட்டு தாத்தா கூட கிராம் போன்ற கடை கேட்டுக்கிட்டே இருப்பார். அது என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா ரங்கராஜ்? தேங்க்ஸ்மா. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்து. பிரேம், இசைத்தட்டை போடலாமா? எஸ், ஸ்டார்ட். ராணியின் நிலையே அறிவு, ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். முதலாளி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பூஜா அண்ணி தான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்திருக்காங்கல்ல, ஏதாவது சொல்லு. ஒரு நிமிஷம். Jawaharlal Nehru was born on 14 November 1889. He was our first Prime Minister. He loves children very much. Children used to say, Nehru Mama Jindabad. Jai Hind. கை தட்டுங்க. என்னக்கா அத்தானை என்ன செய்ய சொல்லலாம்? அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நல்லா இருக்கே. இந்த கதையெல்லாம் வேண்டாம். No, no, no. No, அத்தா, this is not fair.
Don't be a spoil sport. எஸ் பிரதர். உட்கார். ஓகே ஓகே, உட்காந்து சொல்லு. உன்னை வர்ணிச்சு ஒரு கவிதை சொல்லட்டா? சொக்க தங்கமே சுந்தரி உன்னை கண்கள் கிள்ளுதோ, சொக்கிய போது அத்தான் நெஞ்சை அள்ளி சென்றதோ. அடி சக்கனா. அடுத்து ஆசை காற்று உள்ளுக்குள்ளே வீசுத அனலை போலே இந்த அத்தான் இதய துடிப்பு துடிப்பது மைத்துணி ஆலே. பூஜா சொன்னதை கேட்டல? கிண்டல் செய்யாதீங்க அங்கிள். பாதி மனைவி மைத்துனி பழங்கதை சொல்லுது நம்புனி, இதை கேட்டதும் வெட்கம் மீறியே ஆடுது அந்த தாவணி. அடி என்ன இது? இல்ல இல்ல இவர்தான் மாட்டினாரு. நான் ஒண்ணு இல்ல. நானும் இல்ல. ஜட்ஜமா நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், நீ நோ சீட்டிங். நோ சீட்டிங், நோ சீட்டிங். அப்பா அனார்கலி. என்னது அனார்கலி? ஏன் வைக்கப்படுற? மாப்பிள்ளைய பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளை அவரு. சம்பந்தி சொல்லுங்களேன். ஓய் ஹோய் ஹோய் ஹோய், லைட்ஸ் ஆஃப். அனார்கலி. ஹலோ ப்ரொஃபசர் சார், இங்க இருக்காங்க. அன்பே, அனார்கலி இளவரசர் சலீம் கிட்ட என்ன சொன்னா? அன்பு இதயமே, ஆதவனைப் போல் உங்கள் விழிகள் எங்கெங்கும் ஒளிமழையை பொழிகிறது. உங்கள் திருமுகத்தை காணும் இந்த நிலவை மறந்து வேறு பாதையில் போய்விடாதீர்கள் அரசே. மறந்தால் மடிந்து விடுவேன். இப்ப நம்ம டர்ன் வந்துருச்சு. 1 2 அறிவு பையா, சீக்கிரம் போய் ஒரு சேர பாட்டில் கொண்டா. சீக்கிரம். ரங்கராஜ் கண்ணா, தள்ளு 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 கண்ணா. கொஞ்சம் இருங்க. ஏங்க என்ன செய்ய போறீங்க? ஐயா அவுட் ஆனாலும் அதுல ஒரு கௌரவம் இருக்குமா. ஆமாமா. தேங்க் யூ ஃபார் த சேர். பிலிம் ஷோலே தர்மேந்திரா, தண்ணி போற சீன். மௌஷிஜி. மௌஷிஜி, you are great धर्मेंद्र जी. अरे गाँव वालों, अरे गाँव वालों, ये जो बसंती है ना बसंती, इससे मेरा लगन होने वाला था, मगर ये बूढ़ी मौसी. இப்ப நான் என்ன செஞ்சையா? गाँव वालों, अगर मेरा लगन नहीं हुआ तो फिर सुसाइड, और फिर अब सब लोग जेल में चक्की पीसेंगे पीसेंगे. சரிப்பா, நீ சொல்றபடி ஒத்துக்கிற. கீழே இறங்கு. கீழே இறங்கிட்டா இப்ப நான் தமிழே விடுறேன். அத்தையும் ஒத்துக்கிட்டா, என் வசந்தி சரின்னு ஒத்துக்கிட்டா. அதனால அதனால தற்கொலை கேன்சல். பலே பலே. இவருக்கு மேல நான் என்னத்த செய்ய போறேன்? சிதப்பா, மைக்கேல் ஜாக்சன். ஐய், ஓத கிடைக்கும். வேண்டாம் அங்கிள், உங்க இஷ்டப்படி செய்யுங்க. எஸ் அங்கிள். Good. படிக்கின்ற வயதிலேயே பழகிய நண்பர்கள், சம்பந்தியாக ஒன்றான அன்பர்கள்.
மரணத்தால் கூட பிரிவில்லை நட்புக்கு, அன்பேதான் விருந்தாகும் எந்நாளும் உயிருக்கு. மனதோடு உறவாடும் நட்புக்கு அடையாளம், உண்மைக்கும் உறவுக்கும் அதுவே அதிகாரம். இதயத்தால் உறவாடுகின்ற நண்பர்கள், சம்மந்தியாக ஒன்றான அன்பர்கள். பலே பலே, இந்த தடவை நான் தான் மாட்ட போறேன். பிளட் பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. 140, 160, 180, 200. என்ன டாக்டர் அதுக்குள்ள கவுந்துட்டீங்க? இரும்பாட்டம் இருக்கிற உங்க இதையும் அவ்வளவு சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிடுமா என்ன? எல்லாரையும் அசத்துற மாதிரி ஏதாச்சும் செய்யுங்க. அசத்துற மாதிரி செய்யறதா? எப்பவும் உங்க இஷ்டத்துக்கு கவிதை பாடுறீங்களே, ஹிந்தி டியூன்ல தமிழ்ல ஒரு கவிதை பாடி காட்டுங்க பாக்கலாம். கொண்டுட்டாளு. என்னோடு நீ கனி மலர்தாங்கினி அன்பு தேனே பாடும் பாடல் ஒன்று தஞ்சனி ஆடனி. பலே பலே டாக்டர் சார் பின்னிட்டீங்க. இங்க பாருங்க பிரேம் நிஷா, இப்ப பாக்கி இருக்கிறது நீங்க 2 பேரு தான். யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம். முத்துக்குமார், மியூசிக் ஸ்டார்ட். Thank you very much. நன்றி. பிரேம் தூள் கலப்பிட்ட. இல்ல இல்ல, இவர் சீட்டிங் பண்ணாரு. சீட்டிங்கா? என்ன பண்ண? என்ன பண்ணாரு? இவர் வந்து சரி, என்ன பண்ணு சொல்லுங்க. என்னங்க தம்பி, என்ன செய்ய சொல்ல போறதா இருக்கீங்க? ஏதாவது சினிமா டயலாக் சொல்ல சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு பிலிம் சாங்க நடிச்சு காட்ட சொல்லு. எதுக்கு நடிக்கணும்? அவங்க ஒரிஜினலாவே செய்யட்டும். நிஷா